திரும்ப அத வந்து சரி பண்ணணும்ன்றீங்க. இல்ல, இல்ல. கைடன்ஸ் வேல்யூ சொல்லல. கைடன்ஸ் வேல்யூ சொல்லல. நீங்க 9% இருக்கிறத 4% ஆக்கிட்டீங்கன்னா, நீங்க கைடன்ஸ் வேல்யூ 35 லட்சம் வச்சாலும் 1 கோடி ரூபாய் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. நிச்சயமா. ஏன்னா இப்ப என்ன தேவை இருக்கு? எனக்கு 1 கோடி ரூபாய்க்கு 4% தான் டாக்ஸ்னா 4 லட்சம் ரூபாய் தானே கட்டுறேன். இன்னைக்கு 35 லட்சம் ரூபாய்க்கு வந்து 9% டாக்ஸ் போது 3% மேல கட்டிட்டு இருக்கேன்ல. அதனால மக்கள்கிட்ட வந்து கருப்பு பணம் குறையத்தான் செய்யும். அதை வந்து அரசியல் வந்து இது பண்ணணும். இது செக்ரட்டேரியட் ஃபார்மாலிட்டிஸ் பத்தி ராமசாமி சொன்னார். இங்கேயே வந்து ஃபார்மாலிட்டிஸ் இல்லாம இங்கேயே முடிவெடுத்தாருன்னு ராமசாமி அவர்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதுனால கலைஞர் வந்து பதவியேற்பு சமயத்திலே அங்கேயே வச்சு அனௌன்ஸ் பண்ணாரு. இது புதுசான ஒரு பழக்கம் இல்லை. விஜய் செய்யறது வரவேற்பு தகுந்தது. ஆனா இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி இல்ல. எம்ஏ பேபி சொன்னதை பத்தி சொன்னாங்க. எம்ஏ பேபி 2 சொன்னாரு. முதல்ல வந்து திரு சீனிவாசன் சொன்ன மாதிரி சொன்னாரு. அடுத்து வந்து சொன்னாரு, இல்ல ஏடிஎம்கேல இருந்து எனக்கு அப்படிப்பட்ட இது ரிக்வஸ்ட் வந்தது, டிஎம்கே இருந்து வரலன்னு சொல்லி அவர் வந்து தன் நிலை மாற்றிக்கொண்டார். அதனால ஒருத்தர் வந்து 2 விதமா பேசினா அவருடைய எந்த பேச்சையுமே சீரியஸா எடுக்க முடியாது அப்படின்னு தான் நாம் பார்க்கணும். இந்த 50,000 கோடி இன்னைக்கு வாங்க முடியாது. நான் ஏற்கனவே எல்லாரும் சொன்னதுதான் சொல்றேன். டபுள் டிஜிட் குரோத்ங்கிறத அந்த சீனிவாசன் மாதிரியான பொருளாதார நிபுணர்கள் நிச்சயமா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இந்த டபுள் டிஜிட் குரோத்ங்கிறது வந்து சோசியல் ஜஸ்டிஸையும் சேர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. வருமானத்திற்கு தேவையான வேலை முயற்சிகள் பரவலாக எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால வருமானம் கூடிட்டே போகுது. கூட கூட நமக்கு வந்து கடனுக்கான அளவும் கூடத்தான் செய்யும். இன்னைக்கு இந்த தேதியில வாங்க முடியாதுன்னா திரு விஜய் வந்து சரியா சொல்லிட்டாரு, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு இருக்காரு. இதே குரோத் ரேட் இருந்ததுன்னா நிச்சயமா அவரால் வந்து கடன் ரேஸ் பண்ண முடியும். திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது கரெக்ட் தான். இந்த சிரமங்கள் எல்லாத்துக்கும் நடுவில் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனந்த் சீனிவாசன் சொன்னார், ஒவ்வொரு ஸ்கீமும் டைப் பண்ணி விடுவாங்க, நீ அதுக்கு செய்ய அப்படின்னா தான் நான் பணம் ரிலீஸ் பண்றேன். நம்ம செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சங்கடங்களுக்கு மத்தியில் தான் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை பெரும்பாலும் நிறைவேற்றியிருக்கோம். அது மாதிரி நீங்களும் நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னது சரியான பாயிண்ட் தான். பாலச்சந்திரன் சார் மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதையும் மதிப்பும் உண்டு. ஆனா அந்த பேபி டாக்ன்ட்டு நம்ம தள்ளிடணும்னு சொன்னார் பாருங்க, அதுதான் கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. ஏன்னா பேபி முதல்ல பேசும்பொழுது நான் ஆழமா பார்த்தேன். அவருடைய உடல் மொழி, அவர் பேசுனது, அதுல இருந்த வந்து உண்மைத்தன்மை எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அழுத்தத்துல அவரு பிளேட்டை மாத்தி போட்டார். எப்படி வந்து கலந்துக்காத வந்து திருமாவளவன் இங்க தமிழக சட்டமன்ற தேர்தலில் நிற்பேன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து அதை மாத்திக்கிட்டாரோ அதுதான் நடந்துச்சு. ஏன்னா நெருப்பு இல்லாத புகையாது. அதனால அதை பேபி டாக்ன்ட்டு தள்ளுறதுக்கு நிறைய இவங்களோட ஆதரவு இல்ல. அது அடல்ட் டாக் தான். அது அடல்ட் டாக் தான். பேபி டாக் சொல்றது அடல்ட் நிலை மாறி மறுபடியும் பேசினாருன்னா அதுக்கப்புறம் அவரை சீரியஸா எடுத்துக்க மாட்டோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆக்சுவலா அதுல பாத்தீங்கன்னா நீங்க அது வரைக்கும் வந்து விஜயை ஆதரிப்பதா தாவேகாவை ஆதரிப்பதா இல்லையா அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன்ல ஒரு விவாதம் அப்படின்றது இடதுசாரிகளுடைய அந்த இன்டர்னல் மீட்டிங்ஸ்ல இருந்துட்டு சிபிஐ டிபிஐஎம், ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து திமுகவோட இணைந்து பயணித்தவங்க. they have no moral obligation to support விஜய். விஜய் சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்ல. அப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது இது வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்டா மாறிடுச்சு. திமுக அதிமுக வந்து ஒன்றாக இணைத்து ஒரு புதிய ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை அதை வந்து அப்படியே களவாட நினைக்கக்கூடிய ஒரு திட்டம் என்பது ஏற்படுத்தப்படுகிறது அப்படின்னும் போது அதான் பேபி சொல்றாரு, சப்வர்ஷன் ஆஃப் டெமோக்ரஸி. நீங்க இங்க வந்து தமிழ்நாட்டுல இதை அடுத்த கட்ட நகர்வுகள் நகர்ந்து இப்ப அதிமுக சில குழப்பங்கள் போறதை பார்க்கிறோம். அது வந்து வெறும் ஹேஷியங்களா இல்ல, வெளிப்படையாவே ரிப்போர்ட் ஆகக்கூடிய அளவுக்கான நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. திரு சி வி சண்முகம், எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவர்கள்லாம் தனித்து இயங்குறதுக்கான முயற்சிகள் அல்லது ஏதோ ஒரு வடிவத்துல அவங்க வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு இடமாக இருக்குது. அதை இப்ப தாவேகா எப்படி எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ இது பேசக்கூடியது எல்லாமே அவர் செக்யூலர் கவர்மெண்ட் அப்படிங்கிற